அனைவருக்கும் வணக்கம். காலையில் உறக்கத்தில் இருந்து எழுகையில் இவர் முகத்தில் விழிக்க வேண்டும், அங்கு விழிக்க வேண்டும், இப்படி விழிக்க வேண்டும் என்று என்னென்னவோ சொல்கிறார்கள். ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? வாருங்கள் அதை பற்றி அறிந்து கொள்வோம். இரவு முழுவதும் உறங்கிவிட்டு காலையில் எழுகையில் நமது மனமானது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது நிர்மலமாக இருக்கும். அந்த நிலையில் நாம் காணுகிற காட்சி ஒருவித சலனத்தை ஏற்படுத்தும். அதுவே இறைவனின் திருக்காட்சியை கண்டால் நமது மனம் பக்தியிலும் அமைதியிலும் நிலைத்து அந்த நாளின் தொடக்கம் நல்லதாய் அமையும். விழிக்கும் தெய்வம் என்பது உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். காவல் தெய்வங்களையும் காணலாம். பஞ்சாங்கம் படி மனைவி கன்றுடன் கூடிய பசு, தனது வலது கை தாமரை மலர், பொன் தீபம், கண்ணாடி, சூரியன், தணல், சந்தனம், கடல், வயல், சிவலிங்கம், கோபுரம், மேகம் சூழ்ந்த மலை, மிருதங்கம், கருங்குரங்கு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றினை காண வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படியாக இருக்க எப்பொழுது இதை காண வேண்டும்? இந்த விதிகள் இரவில் தூங்கி அதிகாலையில் எழுபவர்களுக்கு மட்டும் பொருந்தும். அதாவது காலையில் வெளிச்சம் வருவதற்குள் எழுபவர்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பயன்படும். மற்ற நேரங்களில் உறங்கி எழுபவர்களுக்கு இது பொருந்தாது. அதாவது சூரிய உதயத்திற்கு பின்பு எழுபவர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தாது. இக்காலத்தில் நேரம் கழித்து உறங்குபவர்களும் நேரம் இல்லாமல் எழுபவர்களும் தான் அதிகம். ஆனாலும் முயன்றவரை இரவினில் தூங்க பழகுவோம். அதுவே நம் உடலுக்கு நன்மையை பயக்கும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம்.